ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? தனுசு ராசிக்கு இதுவரைக்கும் குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தவர். 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்த குரு கடனையோ நோயையோ எதிர்ப்பையோ நிச்சயம் தந்திருப்பார். தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருமே கடந்த சில ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த ஒரு வருடமாக கடனால் அவஸ்தைப்பட்டிருப்பீர்கள். சற்று ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருக்கும், அல்லது எதிர்ப்புகளை சம்பாதித்திருப்பீர்கள். ஏன்? ராசிநாதனே குருவே 6ஆம் இடத்துல மறைஞ்சு போயிருந்தவர். 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பெயர்ச்சி. 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்த குரு 7ஆம் இடத்துல வந்து அமர்ந்து சமசப்தம பார்வையாக 180 டிகிரியில தனுசு ராசியே பார்க்க போகிறார். சரிதானே? உங்களுடைய முகம் தேஜஸாக மாறப்போகிறது, ஒளி பொருந்திய முகமாக மாறப்போகிறது. வெற்றி வாகை சூடப் போகிறீர்கள் என்பதை இப்போதே நீங்கள் உணர முடியும். அதாவது உங்களோட மனசுக்குள்ளேயே, உங்களோட புத்திக்குள்ளேயே, உங்களோட உயிருக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் வைப், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும். இறைவனின் கருணை, இறைவனுடைய அருள் நமக்குள் செயல்படுகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். குருவின் பார்வை சமசப்தம பார்வை. உண்மையில 7ஆம் இடத்துல குருநாதர் வந்திருந்து ராசியை பார்க்கிறது என்று சொல்றது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு அற்புதமான கருணை, அளப்பெரிய பாக்கியம். சரிதானே? இந்த ஓராண்டு காலத்தை, அதாவது அடுத்த மே வரைக்கும் இருப்பார். ஒரு ஓராண்டு காலம் தோராயமாக அங்க இருப்பார். இந்த பொற்காலத்தை தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரிதானே? இப்ப தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்திருக்கிற குரு தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்க போறார். தனுசு ராசியையும் பார்க்க போகிறார், 3ஆம் வீட்டையும் பார்க்க போகிறார், 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்ப 7ஆம் வீடு, தனுசு ராசி, 11ஆம் வீடு, 3ஆம் வீடு, இந்த 4 வீடுகளும் குருவினுடைய இருப்பாலும் குருவினுடைய 3 சிறப்பு பார்வைகளாலும் செயல்பட போகிறது, ஆக்டிவேட் ஆக போகுது. சரிதானே? இப்ப 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதால என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு பார்ப்போம். முதல்ல 3ஆம் இடம் என்றது முயற்சி ஸ்தானம், பெயர் புகழ் கீர்த்தி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், தகவல் தொடர்பு, தைரியம், வீரியம், பராக்கிரமம், உண்கலம். நீங்கள் என்ன தட்டுல சாப்பிடுவீங்க? தங்க தட்டுல சாப்பிடுவீங்களா, கொட்டாங்கச்சியில சிரட்டையில சாப்பிடுவீங்களான்றதை இப்ப புரிந்து கொள்ள முடியும். 3ஆம் இடம் சொல்லும். சரிதானே? இசை, எழுத்து, கவிதை, இந்த அதாவது 3ஆம் இடத்துல இருக்கிற சிறப்புகள் வார்த்தைகளால சொல்ல முடியாது. என்ன காரணம்னு சொன்னா, அழகா சின்ன வயசுல இருந்து நீங்க படிச்சிருப்பீங்க, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். 3ஆம் இடத்தை கடவுள் கூட தடுக்க முடியாது. இறைவனால் ஒரு செயல் செய்ய முடியல, உங்களுக்கு நல்லது செய்ய முடியல என்றால் உங்களுடைய நீங்க முயற்சி செய்வதன் மூலம் நீங்க செய்த முயற்சிக்கான பலனையாவது பெற முடியும். கடவுளின் கட்டுப்பாட்டை கூட கடக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்தை குருவேற பார்க்கிறார். இப்ப நீங்க சரியான முயற்சிகளில் ஈடுபட்டால் வெற்றி வாகை நிச்சயம். சரிதானே? இது சரியா புரிஞ்சு கொள்ளணும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது இளைய சகோதரர் அதாவது இதுவரை காலமும் உங்களோட சண்டை போட்டுக்கொண்டு உங்களுடைய தம்பி தங்கைகள் உங்களோட ஒற்றுமையாக போகிறார்கள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி தரும். சரிதானே? நிறைய விஷயம். அதாவது 3ஆம் இடம் என்றது உங்களுக்கு கொடுப்பன, உங்களுடைய ஜாதகத்துல கொடுப்பன, ஒரு விஷயத்துக்கு கொடுப்பன இல்லை என்றாலும் உங்களுடைய முயற்சியால அந்த விஷயத்தை அடைந்து விட முடியும். அதற்கு குரு பார்வை வேண்டும். இப்போது அந்த காலம் வந்திருக்கிறது. சரிதானே? நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றிகளை ஈட்டுங்கள். சரி, இப்ப 11ஆம் இடத்தையும் இந்த குரு பார்க்கிறார். 11ஆம் இடம் என்றது என்ன? 11ஆம் இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது? அதாவது மூத்த சகோதரர்கள் 11ஆம் இடம், லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய மனைவி, அதாவது உங்களுடைய 2வது மனைவியையும் இந்த 11ஆம் இடம் கிடைக்கும். அதாவது முதல் திருமணம் தோல்வி அடைந்து வாழ்க்கை இல்லாமல் 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவைக்கு இப்போது நல்ல வரன் வந்து அமைஞ்சு நல்ல திருமணம் நடக்கும். சரிதானே? அதே போல ஒரு குழந்தை என்ற வாழ்க்கையில இருக்குது, இன்னொரு குழந்தை வந்தா நல்லா இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது 2வது குழந்தை கிடைக்கும். லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தொட்டையெல்லாம் துலங்க போது ராசியை குரு பார்க்கிறார். வேற என்ன சொல்லணும்? அதாவது இதுவரை காலம் உங்களை எதிரி என்று சொல்லி உங்களை தூற்றி திரிந்தவர்கள், உங்களை புறக்கணித்தவர்கள்,
உங்களை புறக்கணித்த உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் திரும்ப வந்து ஒற்றுமையா சேர போயிடும், உங்களோட தேடி வரப்போய் உங்களை தேடி. உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எல்லாம் அதிகரிக்க போறது. என்ன சொல்லுங்க பாப்போம். 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது, 7ஆம் இடம் என்ன? களத்திர ஸ்தானம், கணவனையோ மனைவியோ குறிக்கிற ஸ்தானம். உங்களுடைய கூட்டு தொழிலாளர்கள், அவங்களுடைய கூட்டு தொழில் அதையும் தான் குறிக்கும். உங்களுடைய நண்பர்களை குறிக்கும், உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறிக்கும். அதாவது நானும் என்னுடைய நண்பனும் சேர்ந்து நல்ல வியாபாரம் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள், அதற்கான திட்டமிடலில் இருப்பவர்களுக்கு இப்போது நல்ல காலம். உங்களுடைய ஜனன ஜாதகத்துல இப்ப நல்ல தசாபுத்தி மட்டும் நடந்தால் கூட்டு தொழிலில் நீங்கள் முன்னேறுவதற்கான சரியான காலம். 7ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்க்கிற. உண்மையில சொல்றேன், தனுசு ராசிக்காரர்களுக்கு கடவுளின் கருணை மடை திறந்த வெள்ளம் போல், காட்டாற்று வெள்ளம் போல் பாய்கின்ற நேரம். வார்த்தைகள் இல்லை சொல்வதற்கு, வர்ணிப்பதற்கு. குரு 3ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களோட முயற்சி எல்லாம் தலைக்க போகுது. 11ஆம் இடத்தை பார்க்கிறார், நிச்சயமா வெற்றி கிடைக்க போகுது. ராசியே பார்க்கிறார், ஊரே உங்களை வச்சு தூக்கி கொண்டாட போகுது. சமூகத்துல ஒரு அங்கீகாரம், பெயர், புகழ், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே கிடைக்க போகுது. உண்மையில கருணை தோய்ந்த இந்த காலத்தை, அதாவது மிஸ்யூஸ் பண்ணாம, நம்முடைய சிறு சிறு தவறுகளால இந்த காலத்தை இழந்துடாம சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆதாரங்களையும், எல்லா அஸ்திவாரங்களையும் இப்போது இந்த குரு உங்களுக்கு தந்து விடுவார். எதிர்காலத்துல நீங்க நல்லா இருக்கிறதுக்கான எல்லா ஆரம்ப கட்ட அடிப்படையான விஷயங்களும் இந்த குரு பயிற்சி ராசியை பார்க்கும் போது குருவன் செய்துட்டு போயிடுவார். வாழ்நாள் முழுக்க அதனால நற்பயன்களை நீங்க அனுபவிச்சு கொண்டிருக்கலாம். அதனால இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னா, அதாவது 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம், சென்ற மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாக்கத்தின்படி சனி பயிற்சியாகி கும்பத்திலிருந்து மீனத்துல போயிருந்துட்டார். தனுசுக்கு 4ஆம் வீடு அர்த்தாஷ்டம சனியா போயிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய 10ஆம் பார்வையால ராசியை பார்க்கிறார். 4ஆம் இடத்துல சனி இருந்து அர்த்தாஷ்டம சனியா செயல்படுவது தப்பு. 10ஆம் பார்வையால ராசியை பார்க்கிறது அதை விட தவறு, தீங்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இதுலயும் ஒரு துஷ்டம் என்னன்னு சொன்னா, குருவின் வீட்டுல இருக்கிற சனி அப்படி ஒன்றும் கருண கொடூரமாக கொலைவரி தாக்குதலை நடத்த மாட்டார். சரிதானே? அது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல, அதாவது 6, 8 போன்ற அவயோக பாவத்துவ தசாபுத்திகள் நடந்தாலும் கூட இந்த சனியின் பார்வை, அதாவது குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் பார்வை 10ஆம் இடத்துக்கு உங்களுடைய தனுசு ராசிக்கு வந்து வீழ்ந்தாலும் கூட, 4இல் சனி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கூட, இந்த குருவின் பார்வை அனைத்துக்கும் ஒரு பரிகாரம். குருநாதர் உங்களை காப்பாத்துவார். சரிதானே? அதாவது ஓராண்டு காலம் குருவின் பார்வைக்குள் ராசி வருவதாலும், அர்த்தாஷ்டம சனியாக சனி 4இல் அமர்ந்திருந்தாலும், குருவின் வீட்டில் இருப்பதாலும் அப்படி ஒன்றும் கைமூறி போகாது. தலையோட வாரதெல்லாம் தலப்பாவோட போயிடும். சரிதானே? ராசிய குரு பார்க்கிற வரைக்கும் எந்த பெரிய கொம்பனும் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்துவிட முடியாது. நீங்கள் அதாவது என்ன, 4ஆம் இடத்துல சனி இருந்து 10ஆம் பார்வை ராசியை பார்க்கறதால ஒரு சிறு தடை, ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு சிறிய தடை, திரும்ப சக்சஸ். கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா சக்சஸ் தான், பட் ஒரு சின்ன தடை, ஒரு சிறிய தாமதம். ஆனாலும் நீங்கள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் குருவின் பார்வையால் வெற்றி பெறும். சரிதானே? அதனால கவலைப்பட தேவையில்லை. தனுசு ராசிக்காரர்கள் சரியாக திட்டமிட்டு இந்த குரு பயிற்சி காலத்தை, ஓராண்டு காலம் ராசியே குரு பார்க்கிற இந்த புனிதமான காலத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். சரிதானே? அது மட்டும் இல்ல, ராசியை குரு பார்க்கும்போது சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் அதிகமான ஆர்வம் வந்து பருமனாயிருவீங்க, குண்டாயிருவீங்க. அதனால சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் லிமிட்டோட நடந்து கொள்ளுங்க. அதாவது பசிக்கு சாப்பிட்டா போதும், ருசிக்கு சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா பருமன் ஆயிருவீங்க. சரி, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? சரி, யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும், அனைத்து தோழிகளுக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். சரிதானே? சரி, இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.